அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. ஏன்னா குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த குங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இவ்வளோ நாளாக நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு வரார். வரும்பொழுது தீமையா நன்மையா? தீமை தான். குரு மறைஞ்சிட்றார். என்ன தீமையை கொடுப்பார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதில் இருக்கிற பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்னென்ன இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் இதுதான் நடக்கும். என்ன சொல்லியிருக்கார்? சத்தியமாமுனி 6 இருகாலிலும் தலை பூண்டதும்
மண்டலமும் விண்டலமும் மகாபலி ஆண்டிருந்தான். மகாபலிக்கு ஆறில் குருவேற மன்னன் சிறைக்கோடம் சென்றான். தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்துடுவான் குருபதியும் பொல்லா கொடுந்துன்பம் மெத்தச் செய்வான். இந்த பாடல். சத்தியமாமுனிவர் மிகச்சிறந்தவர், ஜபதபங்களில் வல்லவர். அவருக்கே குரு பகவான் 6ல் வரும்போது 2 காலில் விலங்கு பூட்டிட்டாங்க. மகாமுனிவருக்கு மண்டலமும் விண்டலமும், மண்டலம்னா என்ன? பூலோகம். விண்டலம்னா வான்லோகம். மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவிலாம் ஓணம் பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அவரை இது பண்ணார். மகாபலி அவருக்கு 6ல் குரு வரும்பொழுது என்ன ஆகுது? மன்னன் சிறைக்கோடம் சென்றான். அவனே ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்களாம் சக்கரவர்த்தியவே. தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்திடுவான் குருபதியும். அவனுடைய தீவிர பக்தர்களாக இருந்து தொண்டராக இருந்தாலும், குருவுக்கு ரொம்ப நெருங்கவனாக இருந்தாலும், இந்த மாதிரி 6ல் வரும்போது வச்சு பார்க்க மாட்டான், செஞ்சிருவான் குருபதியும். பொல்லா கொடுந்துன்பம் மெத்தச் செய்வான். பெரிய துன்பங்களை மெத்தன்னா அதிகம் செய்யக்கூடிய கால நேரம் இதுன்னு போட்டிருக்கார். விளக்க உரை என்ன போட்டிருக்கார்? எதிரிகளும் பங்காளிகளும் வஞ்சனை செய்வார்கள். நம்மளுடைய எனிமீஸ், அதுபோக பங்காளிகள், பிடிக்காதவர்கள், சொந்த பந்தங்களில் ஆகாதவர்கள்லாம் சூதுவாது வேதனைகள், வஞ்சனை, மந்திரதந்திரம், மாந்திரீகம், ஏவல், பில்லி சூன்யம், செய்வினை இதெல்லாம் பண்ணக்கூடிய காலம். நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். வியாதி அதிகரிக்கும். உடலில் பீடை உண்டாகும். வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உண்டாகும். 6ல் குரு வந்தால் இதுதான். பந்துக்குள்ளன் வீண் விரோதம். சொந்த பந்தத்தை கூட வீண் விரோதம், சண்டை சச்சரவு. எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் பயனில்லாமல் போகிறது. நன்மைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. வேண்டாத பயம் அப்படிங்கிறது உண்டாகும். மனசுக்குள்ளே வேண்டாத பயம். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அவன் இப்படி பண்ணிடுவானோ, இப்படியெல்லாம் தேவையில்லாத ஒரு பயம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார். எதிரி நோய் கடன் அதிகரிக்கும். எதிரிகளால் தொல்லைகள், நோய், கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வழக்கு சண்டை, வம்பு சண்டைகள் உண்டாகும். உத்தியோகம் கைவிட்டு போகும். இருக்கிற வேலை போடா வெளியிலேயும் அனுப்பிச்சிடுவான், கைவிட்டு போயிடுறது. மனக்கவலைகள் வாட்டி வதைக்கும். தேவையில்லாத வியாகுலங்கள், கவலைகள் வாட்டி வதைக்கும். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீட்டை விட்டு கூட வெளியிடக்கூடிய நேரம், எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடியில்லாங்கிற எண்ணம் வந்துடுமா. அரசாங்க பகையும் ஏற்படும். குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வாகன டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கை, கவனம் தேவை. பொதுவாக மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இல்லை. எதிரி, கடன், நோய்ங்கிற இடத்துக்கு குரு வரார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம்தான். உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களை ஒன்றும் பண்ணாது, நன்மையை செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான 9860598370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 4ஐயும் இந்த ஆண்டு நடக்குது. 4னுடைய பலன்களையும் முழுமையாக தெளிவாக தெரிந்து கொண்டு, இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுவாக தெரிந்து கொண்டு, குரு பகவானுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.